வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இவரை வந்து ஒரு குடிகார பொறுக்கின்னு சொல்லலாம், குடிகார ஆசாமின்னு சொல்லலாம். போதையில் வந்து அன்டைமில் கண்டபடி ஆபாசமாக கெட்ட வார்த்தையில் பேசுகிற ஆசாமின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபேமிலி காட்டிட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிற இலவச வருமானம் பார்க்குற ஆளுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்புறம் அது நேற்று உட்காந்துட்டு படுத்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்மளை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி காட்ட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு குடிகார ஆசாமிக்கு எதுக்கு மூஞ்சி காட்டணும்? காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது மூஞ்சி காட்டினா இவர் வந்து மூஞ்சி உடச்சிருவார். இவர் மூஞ்சி உடச்சிருவாரா? தோட்டத்தில் கட்டி வச்சு அட்டிக்கிற அட்டியில் இவர் அன்றைக்கி தான் கடைசி இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வந்து இவர் வந்து இன்னொருத்தரை அடிக்க முடியுமா? அந்த ஊருக்காரனு இவனை உரிச்சு எடுத்துருவானுங்கோ. ரெண்டாவது இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் வந்து வளையத்தில் ரவுடின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அவர் உட்காந்து என்ன சொல்கிறார், வெல்கம் டு மை சேனல். அப்புறம் ஐடி கம்பெனிக்கு போகிறாராமா. அப்புறம் ரோட்டில் வந்து வீடியோ எடுத்து உருட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்களாமா. தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சா அவங்க வந்து உழைச்சி சாப்பிட்டது. இவரை மாதிரி வலைதளத்தில் குடும்பத்தை காட்டி இலவச வருமானம் பார்க்கல. அவங்களாம் உழைச்சி சாப்பிட்டது. அவங்களாம் தோட்டம் துறவெல்லாம் வாங்கினாங்கன்னா உழைச்சி வாங்கினது. இந்த ஆள் மாதிரி குடிச்சிட்டு வலைதளத்தில் உட்காந்து பேசிட்டு அதை வந்து பெருமையாக பேசிட்டு அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து பெருமையை நினைக்கிறாரு. அப்புறம் கெட்ட வார்த்தை வேறு பேசிக்கிறாரு. அதனால் இருக்கிறனால பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான குடிகார பொறுக்கி எங்கேயும் பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாது. நான் என்ன சொன்னேன், வலைதளத்தில் உட்காந்துட்டு ஃபேமிலி காட்டிட்டு இலவச வருமானம் பார்க்குறதான் நான் சொன்னேன். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எந்த இடத்துலையும் நான் வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ மட்டும் பாருங்க நான் சொன்னேன். என்னோடய சேனலில் எந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. பிடிச்சிருந்தா ஒருத்தர் பிடிக்காமல் வந்து நம்ம வலுக்கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், எப்போவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த ஆளோட நினப்பு என்னென்னா, மூஞ்சி காட்டினா வந்து உடச்சிருவார் கிடைச்சிருவார் அப்படிங்கிறாரு. மூஞ்சி காட்டினா உடைக்கிறதுக்கு பொம்மை கிடையாது. அதாவது தோட்டத்தில் மம்பூட்டி பிடிக்கிற கை விட்டு உரிச்சு எடுத்து போடுவானுங்க. அது இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியலீங்களான்னு தெரியல. மூஞ்சி காட்டுவேன். இந்த ஆள் வந்து அன்றைக்கி வரணும். அன்றைக்கி இந்த ஆளுக்கு அட்டிக்கிற அட்டி இந்த ஆள் வந்து எங்கேயுமே வந்து வாங்க முடியாத அடியாக தான் இருக்குது. இந்த ஆளுக்கு இவ்வளோ திமிருவாருங்க. நான் என்ன சொன்னேன், லைவ் வீடியோவில் வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு குடிகாரன் எங்கேயும் பார்க்க முடியாத சொன்னேன். அது உண்மைதான். இவருக்கு திராணி இருந்தால் அந்த சபாவினோ கத்தாலை சேர்ந்துள்ள ஃபேமிலியில் கொண்டு அந்த லைவ் வீடியோ போய் காட்டிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் கேட்க சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு பெட்டில் படுத்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரோட்டில் தானே வீடியோ எடுத்து வேறு ஒன்றும் வந்து நான் ஒன்றும் அவசரமாக வீடியோ எடுக்கலையே. ரோட்டில் தானே வீடியோ எடுத்தாங்க, அது ஒன்றும் தப்பே இல்லை. ரெண்டாவது ஐடி கம்பெனியில் இவரோட வீடியோ லைவில் பேசின வீடியோவில் அதில் லேடிஸுக்கெல்லாம் காட்டினேன். காரி மூஞ்சியிலே தூப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் நியாயப்படுத்துகிறாரு. இது என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃபு ரசிப்பாங்க, கேட்டு ரசிப்பாங்க. அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை என்ன சொல்கிறது, இப்போன்னு சொல்கிறேன், இந்த ஆளுக்கு வந்து பெருமையை நினைக்கிறேன். குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்தவனை அடிச்சிடன்னு சொல்கிறது இல்லை பெருமையை நினைக்கிறேன். ரெண்டாவது இவர் சொல்கிறாரு சினிமாவில் சிகரெட் அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு. சினிமாவில் சிகரெட் அடிக்கிறாங்கன்னா கீழே வந்து நோ ஸ்மோக்கிங் நோ கேன்சர் அப்படின்னு எழுதுறது. புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடுதல்னு சொல்லித்தான் அந்த விளம்பரத்தோடு தான் எழுதுகிறாங்க. அப்போ சினிமாலுமே இவரும் ஒன்றா. அப்போ நான் தான் சொன்னேனுங்க, வலைதளத்தில் ஒரு ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது. எந்த ஃபேமிலி யூடியூப் சேனல் அது கெட்ட வார்த்தை பேசிட்டு மது பாட்டில் கையில் காட்டிட்டு பேசுகிறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த ஆள் நினைக்கிறான் நம்ம எந்த ஊருக்கு போனால் அவனை அடிச்சிடலாம் பொழந்தரலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது ஒரு வீட்டு விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய் ஒருத்தனை கை வச்சுன்னா அவன் வந்து பின்னி எடுத்து போடுவானுங்க. அடிக்கிற அடி பின்னி எடுத்து போடுவானுங்க. இந்த ஆள் வலைதளத்தில் உட்காந்துட்டு ஹீரோன்னு நினச்சிட்ருக்காங்க. இவன் ஹீரோ கிடையாதுங்க, 0 1ஆம் நம்பர் குடிகார போதையாசாமி. அதாவது இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. எத்தனை பெண்கள் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா ஏன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன், ஃபேமிலி காட்டிட்டு வருமானம் பார்க்குறது தான் சொன்னேன். அப்புறம் தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது. இவன் இந்த ஆள் மாதிரி வெட்டியாக வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு ஓசில் வருமானம் பார்க்கல,
சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நான் வந்து சிந்திக்க வேண்டியதே கிடையாது. நான் உண்மை தான் சொன்னேன். ஒரு பொய் ஒன்றும் சொல்ல கிடையாது. அந்த லைவ் வீடியோ நீங்கள் வந்து கண்ணை திறந்து